மேடம் வரீங்களா? உஷா மேடம். மேடம் வரீங்களா? மேடம் வந்தாங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தொலைக்காட்சியில இன்னைக்கு தெரியல ஷாம்பு பர்பஸையை விட அதிகமா விற்கிற ஒரு விஷயம் மனை. அத பத்தின ஒரு சின்ன ப்ரோக்ராம் இது. நேயர்களுக்கு வணக்கம். அடுக்குமாடி கட்டிடத்துல சின்ன வெத்தி பொட்டி மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோமே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? காத்து இல்ல, வெளிச்சம் இல்ல, டிராபிக் ஜாம், ஜன நெருக்கடி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா? பணம் இருக்கு, அதை எங்கேயாவது கொண்டு போடணும் கண்காணாம அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? உங்களுக்காகவே ஆர்டை பில்டர்ஸ் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க லக்கியா சிட்டில. எத்தனையோ பில்டர்ஸ் எவ்வளவு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் இந்த ஆர்டை பில்டர்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, நிறைய நிறைய மாற்றத்தோட ஒரு புதுமையான ப்ராஜெக்ட் உங்களுக்காக பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க மனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் குறைந்த விலையில கிடைக்கிறது தாண்டி நிறைய இலவச பரிசுகளும் காத்துட்டு இருக்குங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாளே முழு தொகையும் நீங்க கட்டும் போது உங்களுக்கு இலவசமா அல்வா தராங்க. நீங்க முதல் நாள் பாதி தொகையும் 10 நாட்களுக்குள்ள பாக்கி தொகையும் முழுசா கட்டிட்டீங்கன்னா இலவசமா மொட்டை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதமான இலவச பரிசுகளை தாண்டி எல்லாருக்குமே 10 பைசா காயினும் எல்லாருக்குமே கொடுக்கறாங்க. எதுக்குங்க மிஸ் பண்ணணும்? இப்போ நீங்க யோசிங்க, ஆர்டை பில்டர்ஸ் கிட்ட போறது புத்திசாலித்தனமா இல்லையான்றது நீங்களே முடிவு செய்யுங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். இப்போ இந்த லக்கியா சிட்டி பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே மேலேயே உங்களுக்காக அமைச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்ற இந்த லொகேஷன் கேட்டீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள கோரப்பட்டணம் அப்படின்ற ஊர் அங்கதாங்க இருக்கு. கோரப்பட்டணம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. நம்ம நாசமான ஊர் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டதாங்க இருக்கு. நாசமான ஊர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மிக மிக அருகாமையில் உள்ள ஆந்திர மாநிலத்துக்கு பார்டர்ல தாங்க அமைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு நம்ம லக்கியா சிட்டி வரதுக்கு 2 ரூட் இருக்கு. நீங்க சென்னையில இருந்து அங்க வரலாம், ஆந்திரா மாநிலத்துல இருந்து அங்க வரலாம். இந்த லக்கியா சிட்டிக்கு நீங்க வரணும்னா எவ்வளவு நேரம் டிராவல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் அரை மணி நேரம் தாங்க. என்ன நம்ப முடியலையா? ஹெலிகாப்டர்ல வந்து பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா விலை. மத்த எல்லா பில்டர்ஸும் நிறைய விலை சொல்லுவாங்க. நம்ம லக்கியா சிட்டிக்கு இந்த பக்கம் சதுரடிக்கு 499 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம லக்கியா சிட்டிக்கு இந்த பக்கம் 399 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்ப நம்ம லக்கியா சிட்டில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 299 ரூபாய் இல்லங்க, 199 ரூபாய் இல்லவே இல்லங்க. அப்போ 99 அதுவும் இல்லங்க, வெறும் 19 ரூபாய்க்கு சதுரடிக்கு உங்களுக்கு அருமையான மனை நம்ம லக்கியா சிட்டில மட்டும் தாங்க கிடைக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்றது தாங்க உங்க சந்தேகம். நீங்க மத்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, பில்டர் ஒருத்தர் இருப்பாரு, ப்ரமோட்டர் செல்லர் வேற ஒருத்தர் இருப்பாரு. ஆனா நம்ம ஆர்டை பில்டர்ஸ பொறுத்த வரைக்கும் எதுவுமே எழுதலையே. அதனாலதான் இவ்வளவு அற்புதமான ஒரு விலையில எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி. 24 மணி நேரம் பஸ் வசதி இங்க உண்டு. இருங்க, அவசரப்படாதீங்க. 24 மணி நேரம் பஸ் போயிட்டு இருந்தே இருந்ததுன்னா புழுதி இருக்கும், குப்பை வரும், சத்தம் வரும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லங்க, உங்களை சிட்டிக்கு வெளியில இருந்து கூட்டிட்டு போறதுக்கு காரணமே உங்களுக்கு அமைதியா இருக்கணும்ன்றது தானே. நான் சொல்ல வந்ததெல்லாம் என்னன்னா, 24 மணி நேரத்துல எப்பாவது ஒரே ஒரு பஸ் வரும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி. கட்டாயமா நம்ம எல்லாருக்குமே மருத்துவமனை பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம லக்கியா சிட்டில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நடந்து போனா 20 நிமிஷம், வண்டியில போனா 8 நிமிஷங்க.
போனீங்கன்னா அங்க பப்ளிக் பூத் இருக்கு. அங்கிருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கால் பண்ணீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் உயிர் போறதுக்குள்ள கட்டாயமா வரணும். எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம். நம்ம பள்ளியில குழந்தைகள் நல்ல ஸ்கூல்ஸ்ல படிக்கணும் நாம ஆசைப்படுறோம். சென்னையில பெஸ்ட் ஸ்கூல் எதுங்க? அந்த ஸ்கூல்ல போட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு நீங்க நிம்மதியா அங்கே இருங்க. அதோட அருமையான ப்ராஜெக்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வேற எங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிளாட்ல எல்லாம் நீங்க காத்து இல்ல வெளிச்சம் இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க பிளாட் கட்டணும்னா அதுக்கு லோன் வாங்கணும், வீடு கட்டணும். நம்ம மனையில நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கைத்து கட்டியில போட்டு நடுவுல மனையில படுத்து சும்மா வெளிச்சம் காத்து பிடிச்சிட்டு போகணும். இதை விட அருமையான ப்ராஜெக்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனை அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆட்டை பில்டர்ஸ் கிட்ட மனை வாங்கினீங்கன்னா இறைவன் கிட்ட தாங்க பிரச்சனை வந்தா போகணும், வேற எங்கேயுமே நீங்க போக முடியாது. அடுத்த வாரம் நம்ம ப்ராஜெக்ட் இனாகிரேஷன் இருக்கு. ரொம்ப கிராண்டா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே புக் பண்றவங்களுக்கு எக்கச்சக்கமான இலவச பரிசுகள் காத்துட்டு இருக்கு. கட்டாயமா நீங்க எல்லாரும் இனாகிரேஷன் அன்னைக்கு வந்துடணும். ஏன் இவ்வளவு கிராண்டான இனாகிரேஷன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஐயோ, முடிக்கிற ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ண முடியாதுங்க, இனாகிரேஷன் தான் கிராண்டா பண்ணணும். ஓகே நேயர்களே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ஆட்டை பில்டர்ஸ் உங்களுக்காகவே தர ப்ராஜெக்ட் லக்கியா சிட்டி. இன்னைக்கு நீங்க வீட்டை வாங்குங்க, நாளைக்கு அவங்க ஆட்டையை போடுவாங்க. பாய்.